வாங்க, வணக்கம். வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் 175 கிராம் எடுத்திருக்கேங்க. அதுக்கு 80 85 ml தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப ஹார்டாக பிசையணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சாலே போதும். மீதம் இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நம்ம அந்த இடியாப்பத்துக்கு பிசைகிற மாதிரி லைட்டாக பிசைஞ்சால் போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம மாவு உருட்டும் போது விரிசல் இல்லாமல் வரும், அதுக்காக தான். இது ஒரு 20 நிமிஷம் போல் பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளேயே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் 700 கிராம் ஜீனி எடுத்துக்கிறேன். அதாவது 3.5 கப் ஜீனி எடுத்துக்கிறேன். அதுக்கு 2.25 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கிளறி விடுங்க. ஜீனி நல்லா கரைஞ்சி. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ கலருக்காக தாங்க. ரோஸ் எசன்ஸ் ஒரு 5 ட்ராப் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துடாதீங்க. ரோஸ் வாட்டர்னால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். எந்த பாகுப்பதமும் தேவையில்லை. இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம இதை ரவுண்டாக உருட்டிக்கலாம். பாருங்கள், எந்த ஒரு விரிசலுமே இல்லை. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம 1 by 1 போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெயை சுற்றி விடுங்க. அப்போ தான் அந்த உருண்டை கீழே போய் தங்காது. நீங்கள் எண்ணெயை சுற்றி விட்டுக்கிட்டே இருங்கங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம இப்படியே எண்ணெயை சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பாலுமே கீழே போய் தங்குறதில்ல. இல்லைன்னா கீழே போய் ஒட்டிக்கிறோம். அதனால் கைவிடாமல் எண்ணெயை சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், எந்த வெடிப்புமே இல்லை. நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து சூடாகவே சுகர் சிரப்பில் போட்டுக்கணுங்க. உங்களுக்கு கையில் போடுறதுக்கு பயமாக இருந்தால் இப்படி கரண்டியில் வச்சு போடுங்க.
போட்டுட்டு ஆனால் கண்டிப்பாக எண்ணெயை இப்படி சுற்றி விட மறந்துடாதீங்க. அந்த உருண்டையில் கரண்டி படணும்னு அவசியம் இல்லை, நம்ம எண்ணெயை தான் சுற்றி விடுறோம். அது மாதிரி எடுத்த உடனே சிரப்பில் போட்டுருங்கங்க. கொஞ்சம் நேரம் வச்சுட்டு போட்டிங்கன்னா ஜாமுனுக்குள்ளே சிரப் இறங்காது. இப்போ ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த குலோப் ஜாமுன் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வைப்போம். சூப்பராக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி குலோப் ஜாமுன் வீட்டிலேயே அழகாக ரெடி பண்ணிட்டோம். எந்த ஒரு விரிசலும் இல்லாமல். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.